நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா அணுவின் கல்யாண வைபோகம். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சித்தி, என்ன ஆச்சு? சொன்ன வேலைய பாத்தீங்களா இல்லையா? ரகு, நம்ம மோசம் போயிட்டோம்டா. பார்த்தா அப்பவே. சித்தி, என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, நாங்க பார்க்கும்போது என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, என்ன அலமேலக்கா இந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. மேல அங்க நிறைய இருக்கு, கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்க நின்றுட்டு இருக்கு. ஏக்கா அலமேலக்கா, என்ன நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், திரும்ப மாட்டேன். ஏக்கா அலமேலக்கா, ஏக்கா என்ன காட்சி, ஏன் இப்படி இருக்க? ஏக்கா அக்கா, என்ன பிரச்சனைனாலும் சொல்லுக்கா, இப்படி மனசுக்குள்ளே போட்டுட்டு புடுங்கிட்டு இருக்காத, சொல்லுக்கா. என்னடி நான் சின்ன பொண்ணு சொல்லுவேன், அவர் ஆளையே காணுடி. அக்கா என்ன சொல்ற, மாமாவை காணுமா? ஆமாடி, எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், காணும். அக்கா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் அவரை கூப்பிட்டு பேசுறேன். அதுக்கு அவசியம் இல்லை சின்ன பொண்ணு, நானே வந்துட்டேன். இங்க நீங்க எப்படி இங்க? அக்கா என்னதாக்கா இங்க நடக்குது? நான் சொல்றேன் சின்ன பொண்ணு, இங்க ரிசப்ஷன் அன்னைக்கு மாமாவை காணும்னு அக்கா சொன்னாங்க. அங்கேயும் போய் நாங்க தேடணும். கடைசியில பார்த்தா நம்ம பீச்சாண்ட நின்றுட்டு இருந்தா, ரொம்ப மனசு வலியோட. சரி எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் இப்பயும் காணும், எங்க போய் தேடியும் காணும் சின்ன பொண்ணு. என்னங்க சொல்றீங்க? இங்கதான் இருப்பார் பாருங்க. இல்ல சின்ன பொண்ணு, எல்லா இடத்தையும் நாங்க தேடி பார்த்துட்டோம். நாங்க போன தடவை கூட அவர்கிட்ட சத்தியம் கூட வாங்கினோம், நீங்க தப்பா எதுவும் முடிவெடுத்துடக்கூடாதுன்னு. அவர் சத்தியம் பண்ணாரு. ஆனா அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு சின்ன பொண்ணு, அவர் கண்டிப்பா தப்பான முடிவு எதுவும் எடுத்திருக்க மாட்டாரு. இப்போ எதுவும் அந்த டென்ஷன்ல, ஆஃபீஸ் டென்ஷன்ல எங்கேயோ போயிட்டாருன்னு மட்டும் தெரியுது. ஆனா இந்த நேரத்துல ஏன் போகணும்னு எனக்கு தெரியல. பாவம் அக்கா. அட பாவமே, ஏன் இவர் இப்படி பண்றாரு? நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்கோம், அவங்களுக்குலாம் தெரியுதா இல்லையா? அதைத்தான் நாங்கள் அப்பயும் சொன்னோம் சின்ன பொண்ணு, ஆனால் அவர் கேட்காம போயிட்டாரு. ஏக்கா நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் சரியா? கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணும். அவர் எங்கன்னு கேட்டால் நான் சமாளிச்சுக்கிறேன், நான் பேச எனக்கு நல்லா தெரியும். நீ எதுவும் வாயில கொடுத்து மாட்டிக்காத, ஒன்றும் பார்த்துக்கலாம். என்னால் எப்படி முடியும் சின்ன பொண்ணு, எனக்கு அழுவதா வருது சின்ன பொண்ணு. அக்கா அழுவாத, நான் இருக்கேன், என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? சின்ன பொண்ணு தங்கச்சி இருக்கேங்க்கா உனக்கு. அக்கா என் மேலே நம்பிக்கை வை சரியா? என்ன சின்ன பொண்ணு, உன் மேலே நம்பிக்கை இல்லாமையா? ஆனால் கல்யாணத்தில் பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவேன்? அக்கா அது அக்கா நான் சமாளிச்சுக்கிறேன், எதுவும் பயப்படாத சரியா? அக்கா நாங்கள் இருக்கோம், கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுறோம். சரிங்க தம்பி, அவர் அதுக்குள்ளே வந்துட்டாலும் சந்தோஷம்தான், வந்துடுவார்ல. கரெக்டாக சொன்னீங்கக்கா, வரவும் சான்ஸ் இருக்குது. மாமா ஏதோ தலைவலின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போயிருக்கலாம் மேபி. ஆனால் டக்குன்னு வந்துடுவார், கல்யாண டைமில் இருப்பார். வேணா நீங்கள் கூட பாருங்கள். சரி தம்பி, அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். நம்பிக்கையோடு இரு, மாமா எங்கேயும் போக மாட்டார். வாங்க நம்ம கல்யாணத்தை கலகலப்பாக நடக்கும். இந்த புள்ளிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அப்புறம் கல்யாண கலையே போயிடுங்கக்கா, வாக்கா. ஆமாட்டி, சரி வா, மாமா எப்படி வந்துடுவார், அவர் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி போடு, இந்த நம்பிக்கை தான் இருக்கணும், வாக்கா போகலாம். அக்கா நகை எல்லாம் மொத்தத்தில் கரெக்டாக இருக்குல்ல? இல்லடி. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி. ஏக்கா என்னக்கா சொல்கிற? இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? புள்ள போட்டிருக்க நகையை வச்சு சமாளிச்சிடலாம். உடனே வந்து மீதி பவுன்லாம் எங்கன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது சின்ன பொண்ணு, அதுவே கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அக்கா அப்போ மீதிலாம் என்னாச்சு? அது அவர் பொறுப்பில் வீட்டில் இருந்து சின்ன பொண்ணு, வீட்டில் போய் பார்த்தா எதுவுமே இல்லை. அட பாவமே, ஏன் இப்படி பண்ணாருன்னு ஒன்றும் புரியலையே. பொண்ணு அதான் அப்போவே சொன்னேன்ல, ஆஃபீஸில் ப்ராப்ளம், கடன் ப்ராப்ளம், கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன்னு யாரோ பயமுறுத்திருக்காங்க. அதனால் அவர் விற்றுருக்கலாம் சின்ன பொண்ணு, அதுக்காக இப்படியாங்க. சரிங்க, நம்ம வீட்டில் கொஞ்சம் நகை வச்சுருக்கேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? சரி சின்ன பொண்ணு. ஏக்கா நீ ஏன் அழுவுற? நான் இருக்கேன், நாங்கள் இருக்கோம்ல. இல்லை சின்ன பொண்ணு, இருக்க நகையை வச்சு சமாளிச்சுக்கலாம், நீங்கள் எதுக்கு உங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுறேன்? என்னை வேற ஆளாக நினைக்கிறியா? கஷ்டத்துக்கு உதவுறேன், இருக்கப்ப நீ மறுபடியும் தர போகிற. மாமா வந்த பிறகு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்க்கா, நீ எதுவும் பயப்படாத.
ஆமாக்கா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், வீட்டில் சும்மா இருக்க நகை தானே. இல்லை வேணாம் தம்பி, இருந்தாலும் அது இதெல்லாம் சொன்னேன், அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ. இவள் அன்னை பாதி தங்கை மீறி ஆனாலே ஆனாலே சரிடி, நீ இவ்வளோ சொல்கிற, இதுக்கு அப்புறம் இல்லைனா அப்புறம் என் பாசத்து மேலே நீனு எதனா கேள்வி கேட்டுருவேன். வேணாம், நீ என்ன பண்ணுமோ பண்ணு. அப்படி சொல்லுக்கா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்தையும் தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதே, தெரிஞ்சுக்காத மாரி நடக்கணும் சரியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல வேணாம். சரிடி அக்கா. இப்படியே மூஞ்சி வச்சுட்டு இருந்தேன்னா யாருன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, முதல்ல மூஞ்ச மாற்று. ஆமாக்கா கொஞ்சமாவது சரிங்க. ஆமாம் கண்டிப்பாக வந்துடுவார் பாருங்க, அந்த பணத்தை செட்டில் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுவார். கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அப்படி பண்ணியிருக்காரே தவிர அவர் வந்துடுவாருக்கா மறுபடியும். சரி தம்பி, நீங்கள் போங்க, நான் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வரேன். சரிக்கா. ஏக்கா நம்ம இருக்கோம், பார்த்துக்கலாம் சரியா? சரிடி. அடி பாவிங்களா, இவ்வளவு விஷயம் நடக்குதா இங்க? இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற மறைச்சு வேற பண்றீங்களா? இப்படி ஒரு விஷயம் நடந்ததா நான் யாருக்கிட்ட சொல்லணுமோ அங்க பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்க போறதில்ல, நமக்கு சந்தோஷம்தான். சித்தி என்ன சொல்றீங்க? ஆமாட்டா ரகு, இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க பாரு. நமக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு வேற பிளான் போட்டுட்டு இருக்காங்கடா. சித்தி எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், இப்பவே சொல்லிடுங்க. பொறுமையா இருடா. இதுக்கப்புறம் எப்படி சித்தி பொறுமையா இருக்க முடியும்? நான் என்ன அந்த பொண்ணை பார்த்து அழகுல மயங்க கல்யாணம் பண்ண? அப்படி கிடையாது. அவங்க நல்ல பணக்காரங்க, சொத்து நல்லா நிறைய இருக்கு, நகை நட்டு நிறைய போடுவாங்க. அதில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கல்ல, எல்லாம் இப்படி நடக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க சித்தி? இருடா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்பவே நம்ம கல்யாணத்தை நிறுத்தினா அப்படி இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிருவாங்க சரியா? ஒரு நேரம் வரும், நீ போய் மணமாடையில ரெடி ஆகிட்டு வந்து உட்காருவா, அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்மளை ஏமாத்த நினைச்சவங்கள சும்மா அப்படியே விட்டுறதா? அசிங்கப்படுத்தி அனுப்புவோம். என்னமோ சொல்றீங்க சித்தி. சரி, நான் உங்க பேச்சை கேட்குறேன், ஆனால் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. கண்டிப்பாடா, அதுக்கு நான் பொறுப்பு. சரி சித்தி, நான் போய் ரெடி ஆகிறப்ப. போடா போ, இதுக்காகத்தானே நானும் காத்திருந்தேன். பழம் நழுவி பாலில் விழுவுற மாதிரி என் விஷயத்துல பிரச்சனை வந்து இப்படி நிக்குது. எனக்கு எப்படியோ இந்த கல்யாணம் நிக்க போகுது, அதுவே போதும். எங்க உன்ன வீட என்ன காணோம்? இந்த வந்துட்டு இருக்காங்க சாமி. சரிம்மா, சீக்கிரம் கல்யாணத்தை ஆரம்பிப்போம். இவங்கதான் சாமி. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம்மா, எங்க வீட்டுக்காரர் இருக்கானோ? ஐயோ, என்ன ஐயரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாமி அவரு அங்கிட்டே வேலையா இருக்காரு. யாருமா அது? அடடே சின்ன பொண்ணா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்க சாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா. சரி சரி சாமி, மற்ற வேலையை பாருங்க, அவர் வந்துருவாரு. சரிம்மா. எப்பாடி எப்படியோ சின்ன பொண்ணு வந்து சமாளிச்சிட்டா. என்ன ஏதோ விஜில் சவுண்டு கேக்குது? ஏ அலமேல அக்கா, இங்க பாரு. சின்ன பொண்ணு. ஏன் லூசா, சிக்னல் கூட தெரியாதா உனக்கு? ஏ ஒண்ணுமே கேட்கலடி. ஐயோ, இதுகிட்டலாம் போய் சைகை மூலமா பேசுறேன் பாரு, ஊருக்கே கேட்கற மாதிரி கத்துது பாரு லூசு. ஏடி என்னடி அக்கா, முகத்தை சிரிக்கிற மாதிரி வைக்க கொஞ்சமாது. ஓ கேக்குது கேக்குது. அம்மா இதையே ஊரு பூரா சொல்லு. ஏ மன்னிச்சிருடி. ஆனா அவங்க சிரிக்க சொல்றாங்க, சரிங்க. ஐயோ சம்மதிக்காரு தெரிஞ்சு. ஓகே சம்மந்தி, போதுமா? எங்க மாப்பிள்ளைய கூப்பிட்டு வாங்க. போறேங்க ஐயரே, அவ திட்டி போயிருக்கா, கூப்பிட்டு வருவா. சரி சரிம்மா, நீங்க அப்படியே பொண்ணை கூப்பிட்டு வந்துருங்க. சரிங்க. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம்மா. பொண்ணே வந்தாச்சு, எங்க மாப்பிள்ளை காணோம்? வரா சாமி, அங்க பாருங்க. என்ன மாப்பிள்ளை முகம் கோவமா இருக்கு? வாங்க மாப்பிள்ளை வாங்க. ஏமா மாப்பிள்ளை ரொம்ப கோவமா இருக்காரு, பேசினாலும் சலிச்சுக்கிற மாதிரி பேசுறாரு. என்ன சாமி சொல்றீங்க? என்ன பாச்சு? அத நான் சொல்றேன் சாமி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.